பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள். அவங்க திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. புரியலையே. சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி. அப்பா பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க வீடு வாங்கியிருக்கோம். ஜென்ரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் படி ஓஎம்ஆர்லயே நாங்க இருந்திருக்கோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். என்னடா கேட்ட? வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க சார். வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாமல் அந்த டைமில் ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்குது, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூழ்நிலை கேட்டிருக்காரு சார். நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு சுச்சுவேஷன் ஆப்போசிட்டாக திருப்புவோம். சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் சொல்கிறாரு எங்கள் அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்லை. அது அனாவசியம். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? சரி பீச் போகலாம் அப்படிங்கன்னு கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? அப்போஸ் வாரத்தில் ஒரு நாள் எப்போயா பார்க்கணுன்னு நினச்சா நாங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பா நம்ம பீச் போகும்போது வர சொல்கிறது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்கு. எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும். நாங்கள் பாண்டிச்சேரியிலையும் இருக்கிறோம். என்ன எழவே அது பக்கத்தில் கொடுங்க. பொண்ணுக்கிட்டே ஃபோன் வந்தா எவ்வளோ குறுகுறுன்னு அப்படி இருக்கும். குறுகுறுன்னு ஓடணும்னு தோணும். எவ்வளோ ஆசையாக இருக்காது. சொல்றேன் சார், நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போகிற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆனால் நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. அது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. என்ன கொடுமை சரவணது. நான் உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏற்றிட்டே போற. போனாலும் எங்க அப்பா தான் கூப்பிட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் சிறப்பு விருந்தினர்களோடு. விளங்கிரும். சிறகடிக்க ஆசையினுடைய கதாநாயகர் வெற்றி வசந்த் அவர்கள். மாப்பிள்ள தான். அவர் மனைவி லிட்டில் பிரின்சஸ் தான். பிரின்சஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபேமிலிக்கே லிட்டில் பிரின்சஸ். யார் இப்போ எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கூலி படத்தில். என்ன அதனால என்ன இப்போ அதில் உட்கார வச்சாங்கன்னா பஸ்பமாயிருவாங்க. இதுவும் பஸ்பமாக்குறது தான். ஆனால் ஆளு என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் லிட்டில் பிரின்சஸ்னுடைய இந்த ஆட்டிடியூடை நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கலாம் இந்த சேர்ல.
பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அதை பஸ்பமாக்கலாமா? முடியாது. சரி, ஓகே சார், பண்ணிடலாம். என்னடா நடக்குது? பாக்கலாமாப்பா? எது சார்? பயமா இருக்கா? பஸ்பமாக. தம்பி வாங்க. கேக் கட் பண்ணுறது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு யார்? அவங்க அப்பா சொல்லி வரும். நான் நைட்டு கேக் கட் பண்ணுவோம், நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். ஐ கான்ட் அக்செப்ட் சார். ஏம்மா? வாய்ப்பில்லை ராஜா. நீ எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் நான் வாங்கி தரேன், நீ சாப்பிடுமா. ஆனால் பிறந்த நாளுன்றதுனால நீ கேக் கட் பண்ணுற பழக்கத்தை இன்னைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டேன்னா எனக்கு இந்த ஷோட ஆங்கரா இருக்கிறதுனால நானே பஸ்பம் பண்றதுக்கு எனக்கு தனியாக ரைட்ஸ் வெட்டக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னதை இவர் ஏன் செய்யணும்னு நினைக்கிறது. நாளைக்கு வெளியே எங்கேயா பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். வருஷம் அதனுடைய ஆசை வந்து கூட்டிட்டு போகும். ஆக்சுவலா குறைஞ்சு போகும். என்னடா சொல்ற? இதே சேர்ல உட்காந்து இந்த ஆளை பஸ்பம் பண்ணுங்க, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணலன்னு சொல்ற நாள்லாம் வர மிஞ்சி போனா ஒரு 3 வருஷம் இந்த தாட்டை பஸ்பம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. 2 பக்கமும் தூக்கலாம். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஒண்ணு கிளம்பும்போது ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க சார். சார் அது வந்து ஆக்சுவலா தம்பி நீங்க இந்த சேர்ல அவரை தான் உட்கார கொஞ்சம் இன்சென்சிட்டிவா இருக்குது. எப்படி ஒரு பக்கம் ஆபத்தோ அதே போல அதீத பக்கமும் ஆபத்து. ஆமா, மறந்தே போச்சுடா. டெய்லி பேசிஸில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண வேணாம். பாத்ரூமில் ஒரு லைட்டு போயிருக்கோம், உடனே அவங்க ஃபோன் லைட் ஒன்று போட்டோம்லப்பா, அந்த லைட்டு போட்டு 6 மாதம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஒன்று என்னம்மா சொல்கிறேன், ஐயோ என்னங்க என்னடா சொல்ற? போயிடுச்சா, உடனே மாத்திருமா. கம்பெனிமா வாங்குறேன், இப்போ அந்த கம்பெனி வாங்கினியா, இப்போ அந்த வாங்கம்மா, இப்போ வேற வாங்கிடுமா. அன்றாட நடவடிக்கைகளை அப்பாவிடம் அப்டேட் செய்யக்கூடாது. அப்டேட் செய்யறதுனால இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இப்போ இப்படி வச்சுக்கோ, இது பாத்ரூம் சரியா, இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா இந்த போன் எடுத்து, தம்பி உங்க பேர் என்ன? சீனி. நம்ம வாங்கின அந்த குண்டு பல்பு உடஞ்சிருச்சு, வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளவுதானே. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில் ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு போனை போட்டு அவருக்கு அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா நக்கல்யா அவனுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 2 பல்பை நானும் எங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வாங்கியிருப்போம். அது வீணாயிட்டதுனால எனக்கு ஒரு டவுட். நீ அப்படி வரியா? எங்க அப்பாட்ட கேட்டு அவர் அந்த டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்றாரா? எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்க அப்பாவும் என்ன பாக்குறதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வராரு. எங்க மாமியாரே சொல்லுவாங்க, உங்க அப்பா வாங்கிட்டு வர ஆப்பிள் மாதிரி இல்ல, என் பிள்ளைக்குலாம் ஆப்பிளே வாங்க தெரியல. எங்க மாமியாரே சொல்லுவாங்க. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? எங்க அப்பா இன்னைக்கு என்னமா வீட்ல நடந்துச்சுன்னு கேட்பாரு. தம்பி நீங்க சேர்ல அவரை தான் வச்சிருக்கணும், ஏன்னா அவர் தான் கேட்கிறாரு. ஓ அப்படியா விஷயம். அப்பா தூங்கிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். சார் நான் மெசேஜ் போடுவேன், எங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல டபுள் டிக் ஆனாதான் கால் பண்ணுவேன். உங்க ஃபேமிலில எதையுமே சிம்பிளா பண்ண மாட்டீங்களா? ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராடா. அப்ப பக்கத்துல இருப்பார் சார், நான் பேசுறேன் சார். இப்ப அந்த மாதிரி பேச முடியலல்ல. இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன்ல சார். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. பேசிட்டு தானே சார் இருக்கேன் பக்கத்துல. இப்ப அவர் சொல்றது என்னன்னா, உங்களுக்கும் இவருக்கும் நடுவுல அவர் வியாபித்து இருப்பதாக அவர் ஃபீல் பண்றார். ஒண்ணு இல்லையா? அதேதான் நீங்க அன்வான்டா என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்துக்குமே நம்மளோட டெசிஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்னு நம்மள அவர் இன்னும் சின்ன பசங்களாவே பார்த்துறாரு. சகா சொன்னேன், என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, இதை பஸ்பம் பண்ற அத்தாரிட்டியை நான் வந்து அங்கிள்கிட்ட கொடுக்குறேன். சாம்பார் அப்ப எனக்கு. ஆனா இப்ப கிடைக்க மாமனார் கிடைக்க கொடுத்து வைக்கணுங்க. மனுஷன் சிரிச்ச மேனிக்கு எவ்வளவு சந்தோஷமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி. கிடைக்க மாமனார் கிடைக்க கொடுத்து வைக்கணுங்க. மனுஷன் சிரிச்ச மேனிக்கு எவ்வளவு சந்தோஷமா. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல.